ராஜீவ் கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டுள்ள பேரறிவாளன் முருகன் சாந்தன் உள்ளிட்ட 7 பேரையும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும் என்று திருச்சியில் நடைபெற்ற மதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திருச்சியில் இன்று நடைபெற்றது. இதில் கரும்பு ஆலைகளிடமிருந்து கடந்த 2 ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகையான 964 கோடியை தமிழக அரசு பெற்றுத்தர வேண்டும் என்றும், ராஜீவ் கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டுள்ள பேரறிவாளன் முருகன் சாந்தன் உள்ளிட்ட 7 பேரையும் அரசியல் சட்டப்பிரிவு 161 பயன்படுத்தி விடுதலை செய்ய தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, ஜல்லிக்கட்டு போட்டி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த கருத்தை முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். நண்பர் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் கூறியிருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது. இது அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் கூறியிருப்பது தமிழர்களினுடைய இருதயத்தை காயப்படுத்துகிற சொல்லாகும். அவர் அதை திரும்ப பெற்றுக்கொண்டால்தான் அது சரியாக இருக்கும். அதற்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன்.